This video is sponsored by Buymotor's app. Buymotor's app is one of the online purchasing app. It is available on both Play Store and App Store. I will provide the link below. You have to utilize it. ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை எப்படி சேவஸ் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கிற ஃபைலை எப்படி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஐ மீன் சேவஸ்ங்கிறது பிடிஎஃபா மட்டும் மாத்துறது இல்லை, உங்க நினைக்கிற ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். ஐ மீன் இருக்கிற ஃபார்மேட்டையே ரீநேம் பண்ணி அதே அதே டாக்குமெண்ட்டை இன்னொரு நேம்லயும் சேவ் பண்ணலாம், இல்லை இன்னொரு லொக்கேஷன்லயும் சேவ் பண்ணலாம். நீங்க நினைக்கலாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம், அது ஒரு வே தான். ஆனா இது ஒரு வே, இது கன்வெர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படின்றத நான் உங்களுக்கு நேவிகேட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இது ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சேவ் பண்றது, முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பார்த்து. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த இதை ஓப்பன் பண்றேன். ஃபர்ஸ்ட் யூடிஎஸ் இது என்னன்னு பாத்துக்கிறேன். வேர்ட் டாக்குமெண்ட் சொல்லுது. ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபைல். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்காக தான். இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் பிடிஎஃபா இப்போ சேவ் பண்ணணும். ஸோ இதுல எல்லாமே நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் எங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்படின்னா சேவஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய, சேவஸ் கொடுக்கறதுக்கு F12 கொடுக்கணும். F12 கொடுத்தோம் அப்படின்னா வந்துருச்சு. F12 கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ F12 கொடுக்குறேன். பாத்தீங்களா, அவ்வளவு நேரம் ஆகுது. இப்ப டேப் கொடுத்துவாங்க. டேப் கொடுத்தீங்கன்னா டைப் காட்டும். டைப்ல நீங்க என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணுங்க. அப்பேர பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வராது, இல்ல மேலதான் இருக்கும். நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. இதுல என்டர் கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா application control options button alt plus open file after toolbar hide tools toolbar save button alt plus s சேவ் வர வரையும் டேப் கொடுத்துட்டே வாங்க. சேவ் கொடுத்தோடனே கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் வேற மாதிரி காட்டும், அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். கான்டெக்ஸ்ட் மெனு வருதா, சேவ் கொடுத்துட்டேன். சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் டவுன்லோட் பண்றேன். கான்டெக்ஸ்ட் மெனு பண்ணணும், டவுன்லோட் கொடுங்க. இப்படி வருது. இப்போ அப்பேர் பண்ணுங்க. இப்போ சேவ் ஆப்ஷன் இருக்கா, இதுல வச்சு என்டர் கொடுத்துட்டு டேப் கொடுங்க. இப்படி வரும். இந்த மாதிரி வர்றப்ப டேப் கொடுத்துட்டே வாங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா ஷிஃப்ட் டேப் கொடுத்துருங்க. இப்ப நீங்க ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டே வர்றப்ப என்ன கேட்கும் அப்படின்னா ஓகேன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரீநேம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஓகே கொடுத்துருவோம். மறுபடியும் கேட்கும். இந்த இடத்துல நீங்க என்ன சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்ப நான் சேவ் கொடுக்குறேன். சேவ்ன்னு இருக்கு, ஆல்ரெடி அதுவே வந்துருச்சு. என்டர் கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சேவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பிடிஎஃபா ஓப்பன் ஆயிரும். இப்போ கொஞ்ச நேரத்துல ஓப்பன் ஆயிரும். அது பப்ளிஷ் கம்ப்ளீட் ஆனது பாருங்க. என்பிடி ரீட் பண்றது நீங்க கவனிப்பீங்க. செக் பண்ணுவோம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான், இவ்வளவுதான் நம்ம சேவ் பண்ற மெத்தடு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சேவ் பண்றப்ப கான்டாக்ட்ஸ் மேல் வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐயோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ இதுதான் மெத்தடு. மற்றபடி எல்லாமே இப்போ ஆல்ரெடி நம்ம எப்படி சேவ் பண்றோமோ அதே மாதிரி தான். ஃபைல் சேவ் பண்றது, ரீநேம் பண்ற, அந்த இடத்துல போய் நேம் கொடுக்குறது,
அப்புறம் எந்த லொக்கேஷன்ல சேவ் பண்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இந்த இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் நிறைய கண்டென்ட் போடுறோம், அதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ புதுசா அப்லோட் பண்ற வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.